சாமி உடல்ல இறங்குறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கணும்? நம்ம எந்த முறையான விரதங்களை மேற்கொள்ளணும்? நமக்கு எப்படி சாமி வரும்? அதாவது நம்ம எந்த சாமி பற்றியுமே நினைக்கல, நம்ம எந்த சாமியுமே அதிகமாக கும்பிடல, ஆனால் எனக்கு சாமி வந்துருச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்காங்க. இவ்வளோ நாள் சாமியை நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்குமே, நினச்சிக்கிட்டே இருக்குமே, ஆனால் நமக்கு ஒரு சாமி வரமாட்டேங்குதே, நம்ம குலதெய்வம் நம்மகிட்ட பேச மாட்டேங்குதே, இவ்வளோ நாள் பேசின நம்ம தெய்வம் நம்ம உடலில் இனிமேல் இறங்கி பேசுமா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. முதல்ல தெய்வங்கள் நம்ம உடம்புல இறங்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? அதாவது குலதெய்வம் பொறுத்தளவில் குலதெய்வத்துக்குன்னு ஒரு திருவிழா நடத்துவீங்க. அந்த திருவிழாவப்போ அந்த திருவிழாவுக்கு முன்னாடி இல்லை, இப்போ மாசிக்களரி, கொடை விழா இந்த மாதிரி நம்ம நடத்தும் போது அந்த குலதெய்வத்து திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு 21 நாளைக்கு முன்னாடியிலிருந்து நம்ம விரதம் மேற்கொண்டு வரணும். அதாவது கடலில் நீராடி குலதெய்வங்களை மேற்கொள்ளும் போது அவங்கள நோக்கி இருக்கும்போது நம்ம உடல் மிகவும் தூய்மையாகுது. ஏன்னா உப்பு தண்ணி அப்படிங்கிற அது அந்த ஒரு கடலில் நீராடிட்டா நம்ம பாவங்கள் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டோன்னு அர்த்தம். அடுத்து நம்மளோட குலதெய்வம் வாசல்ல இருந்து ஒரு கைப்பிடி மண் அள்ளிட்டு அதை வீட்டில் வச்சு தினமும் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும். அப்போது அந்த குலதெய்வம் உங்கள் உடலில் இறங்கும். அது ஒன்று. இன்னொன்று இஷ்ட தெய்வம் வழிபாடு. இஷ்ட தெய்வம் நம்ம இப்போ நீங்கள் ஒரு முனீஸ்வரன் இல்லை ஒரு அம்மனை வழிபடுறீங்க, அந்த அம்மனே தினமும் தொழுதுகிட்டே வர்றீங்க. இப்போ அந்த அம்மா நம்ம உடம்புல அந்த சாமி நம்ம உடம்புல இறங்கி பேசாதா அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அந்த சாமி இறங்கி பேசணும்னா அவங்களுக்கும் தனியாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இல்லைன்னா நீங்கள் மட்டும் தனியாக இறங்கணும்னா உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய் அங்கே ஒரு கைப்பிடி மண்ணெல்லிட்டு அதை உங்கள் இதில் வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க. அந்த குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசும். இன்னும் அந்த குலதெய்வத்துக்கு மேலே பற்றும் பக்தியும் இருந்துச்சுனாலே போதும், அந்த தெய்வம் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். பொதுவாக முனீஸ்வரனை பொறுத்தளவுல மனிதனை தொடுவதற்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒரு பரீட்சை அவங்க வச்சுருவாங்க. அந்த பரீட்சையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு முன்னேறி வந்துட்டீங்கன்னா அவங்க உங்கள் உடம்புல இறங்கிடுவாங்க. அதாவது குலதெய்வம் இறங்குறதுக்கு நமக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, தூய எண்ணங்கள், தூய சிந்தனைகள், இது இருந்தாலே குலதெய்வம் உங்கள் மேலே இறங்கு 100க்கு 100% குலதெய்வம் உங்கள்கிட்ட இறங்கி பேசும். இதுதான். அப்புறம் பிறருக்கு உதவுற மனம் படைத்தவர்களாக இருக்கணும். அப்புறம் உங்கள் குலதெய்வ கோயில், உங்கள் குலதெய்வத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த சாமின்னு நம்ம அடிக்கடி தெரிவோம், நமக்கு சாமி தான் எல்லாமே, சாமியை விட்டால் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க, ஒரு சொந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே ஒரு ஆள் இல்லாத இடத்துல சாமிகிட்ட சொல்கிற மாதிரி சாமியை நினச்சி நீங்கள் வாழ சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி உள்ள மனசை படைத்தவங்க பிறர் கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு, இல்லை அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு நினைப்பு இருக்குது, ஆனால் நம்மளால் முடியல, அப்படி மனம் படைத்தவர்கள் நம்ம குலதெய்வம் கோயில் இப்படி இருக்குது, அதை எடுத்து கட்டணும், நம்ம குலதெய்வம் இப்படி இருக்கே, நம்ம குலதெய்வம் சின்னதாக இருக்கே, எப்படியாச்சும் இந்த கோயிலை கட்டிடணுமே அப்படின்னு நம்ம குலதெய்வத்தை பெருசாக்கணும், நம்ம குலதெய்வத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும், நம்ம குலதெய்வத்தை நம்ம உடம்புல இறக்கி 4 பேருக்கு நல்லது சொல்லணும் இப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை நினைக்கிறீங்க. இன்னமும் மேற்படி போய் ஒரு படி மேலே போய் அந்த குலதெய்வத்தையும் உங்கள் உடம்புல இறக்கி, இந்த குலதெய்வம் என்கிட்ட பேசினா எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு என் குடும்பத்துக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குலதெய்வத்து கோயிலில் நேராக போய் குலதெய்வத்துக்கு இப்போ பெண் தெய்வமாக இருந்தால் அதற்கு எலுமிச்சை கனியெல்லாம் மாலை போட்டு வழிபடுங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்தில் அதன் மேலே ஒரு சூடத்தை வச்சு அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த சூடத்தை வச்சு அந்த கோயிலை வலதுபுறம் 3 முறையும் இடதுபுறம் 3 முறையும் சுற்றி அந்த கனியை 2 அறுத்து வீசினீங்களாலே அந்த தெய்வம் உங்கள் மேலே எந்த தங்கு தடையும் இல்லாமல் அந்த தெய்வம் கண்டிப்பான முறையில் உங்கள் உடம்புல இறங்கும் நிச்சயமாக. அதே இன்னொரு கனியை எடுத்து உங்களையும் அந்த கனியில் கனி மேலே சூடத்தை வச்சு 3 வாட்டி வலதுபுறம் 3 முறை இடதுபுறம் 3 முறை சுற்றி அதனை 2ஆக அறுத்து தெரிஞ்சிட்டிங்கனாலே உங்கள்கிட்ட உள்ள கட்டுக்கள் அனைத்தும் அந்த குலதெய்வத்தின் படியாக எல்லையில் நின்று உடைந்து போய்விடும். அதனால் அந்த கட்டு உடைஞ்சிடுச்சுனாலே உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே பரிபூர்ணமாக இறங்கும். இஷ்ட தெய்வம் இறங்குறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நாள் வராது,
அது ஒரு நாள் எதிர்பார்த்து வச்சுருக்கோம் உங்களுக்காண்டி. அந்த நாளில் தான் அந்த தெய்வத்தை இறக்க முடியும். அந்த தெய்வமாக உங்களை பார்த்து வரணும்னு நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக முறையால் அந்த தெய்வம் உங்களை தேடி வரும். அதற்கு அந்த தெய்வங்களுக்கு உண்டான பூஜைகளை நல்லா செய்யுங்க. அந்த தெய்வத்துக்கு அன்னதானம் போடுங்க. அதாவது தயிர் தயிர் சாதம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு படைங்க. பெரும்பாலும் ஆண் தெய்வங்கள் தயிர் சாதம் படைச்சிங்கன்னா மனமிறங்கி வரும். படையல் போட்டுன்னு சொல்லுவாங்க, சரக்கு சாராயம் அந்த மாதிரி போட்டுருவான். அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச சாராயம் அந்த மாதிரி படையல் வைக்கிறோம், அது கிடையாது. பொதுவாக சைவ பந்தியில் தான் தெய்வங்கள் வந்து உண்மையிலேயே மனசு இறங்கி வருவாங்க. அசைவம் வைத்தால் கூட அந்தளவுக்கு வரமாட்டாங்க. சைவத்தில் தான் தெய்வங்களை வந்து கட்டுப்படுத்தி நிப்பாட்ட முடியும். அதனால் நீங்கள் தயிர் சாதம் படைச்சிங்கன்னா உங்களோட குலதெய்வத்தோட அருள் இன்னும் மென்மேலும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தகவல் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு உண்டான பதிலாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.